கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பிற்குரிய விருச்சிக ராசி நேயர்களே, கொள்கை உறுதி, எதுலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், அதுதான் உங்களுடைய அடையாளமே. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் உங்களுடைய முத்திரையாகவே இருக்கு. ஆஃபீஸில் பல பேர் உங்களை குறை சொல்லலாம், வீட்டில் பல பேர் குறை சொல்லலாம், ஆனால் உங்களுடைய நேர்மையை யாரும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் விருச்சிக ராசி மனிதர்கள். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் யோகமான கிழமை என்ன? பல நாட்களில் நம்ம முயற்சி பண்றோம், தோல்வி அடைகிறோம். என்ன காரணம் தெரியல. அப்ப நம்ம ராசிக்குரிய கிழமை எந்த கிழமையை தொட்டால் வெற்றி வரும்னா, பொதுவா விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை எந்த காரியத்தை செய்தாலும் பெரிய வெற்றி வரும். வெற்றிகள் பெருகக்கூடிய அதி அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா. ஒரு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, உயரதிகாரியை சந்திக்கணும், செவ்வாய்க்கிழமை முயற்சி பண்ணி பாருங்க. என்ன நோக்கத்துக்காக சந்திக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும். நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கு. திருமண தடை நீங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்க அதுக்குரிய முயற்சியை தொடங்கணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், பெண் பார்க்கும் படம்லாம் வச்சு பாருங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இல்லை சேட் பண்றீங்க, ஃப்ரைடேஸை செலக்ட் பண்ணுங்க. உங்க ஃபியான்சியோட வெள்ளிக்கிழமைகள்ல பேசுங்க, நெருக்கம் அதிகரிக்கும், திருமணம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகூர்த்தம் கூட வெள்ளிக்கிழமை வச்சு பாருங்க. விருச்சிக ராசிக்காரங்க பல பேர் என்ன பண்றாங்க, வியாழக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறாங்க. பெரிய தவறான விஷயம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பல பேர் பார்க்குறாங்க, குழந்தை வாக்கியம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா வியாழக்கிழமை திருமணம் முகூர்த்தம் வச்சால் பலர் குழந்தை வாக்கியம் வரமாட்டேங்குது. நீங்க மருத்துவ ஆலோசனையை வியாழக்கிழமை எடுத்து பாருங்க, காரியம் நடக்காது. உங்களுக்கு ஆகாத கிழமை வியாழக்கிழமை. நமக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு, அதனால வியாழக்கிழமை சிறப்பெல்லாம் நினைக்காதீங்க, வியாழக்கிழமை ஆகிறது இல்லை. வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய மருத்துவ ஆலோசனைகள் உடனே வெற்றி கிடைக்குது. குழந்தை பிறப்புக்கு டாக்டரை போய் பார்க்கணும்னா வெள்ளிக்கிழமை போய் பாருங்க. அதே மாதிரி ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுமா, ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான பலன் தரும். ஒரு நிரந்தர வேலை எனக்கு வேணுங்க, எனக்கு அரசு வேலை வேணும், ஞாயிற்றுக்கிழமை அற்புதம். உங்களுக்கு முயற்சி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறா, ஞாயிற்றுக்கிழமை முயற்சி பண்ணுங்க. அது முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை முயற்சி பண்ணுங்க, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், சொத்து வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த கிழமை நல்ல கிழமை? நிறைய பேர் உடனே வியாழக்கிழமை போய் ரிஜிஸ்டர் பண்றாங்க. விருச்சிக ராசிக்காரங்க சொத்துல வில்லங்கம், பிரச்சனை இதெல்லாம் வருது. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனை செவ்வாய்க்கிழமை வைக்கணும். ஊர் உலகமெல்லாம் ஒதுங்கி போனாலும் பரவாயில்ல, நீங்க செவ்வாய்க்கிழமை தான் தேர்ந்தெடுக்கணும். பல பேர் செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, ஃபிளாட் வாங்குறதுக்கு, அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறதால உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு நல்ல நாளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா திங்கட்கிழமை அதற்குரிய முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்கும்.
இன்னொரு புறம் பாருங்க, ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணும். புதன்கிழமை முயற்சி பண்ணாலும் ப்ரமோஷன் கிடைக்குது. ஒரு பிசினஸ்ல பெரிய லாபம் வேணும் அப்படின்னா புதன்கிழமை அன்றைக்கு நீங்க பிசினஸ் தொடங்குங்க, பிசினஸ் சக்சஸ் ஆகும். புதன்கிழமை அன்னைக்கு உங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல போய் பெருமாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றணும். அதான் மிக முக்கியமானது. 2 நெய் தீபம் ஏற்றி என் பிசினஸ்ல தடை இருக்கு, என் பிசினஸ் உயரணும் வேண்டி பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகள் வரும். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பெருமாளுக்கு துளசி மாலை போடணும், அது மிக முக்கியம். பெருமாள் கோயில ஜடாரி சாதிப்பாங்க, அது தலையில வாங்கி கிடணும். பெருமாள் கோயில் தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும், பெருமாளை கும்பிடணும், கருடாழ்வாரை கும்பிடணும், இதெல்லாம் முக்கியம். அப்படி செய்கிற போது பிசினஸ்ல வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வியில் தடைகள் இருந்தாலும் புதன்கிழமை என்று ஹயக்ரீவர் கோயில்ல போய் நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்க பையன் பேர்ல உங்க பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, கல்வியில பெரிய முன்னேற்றம் வரும். இப்ப நிறைய நன்மைகள் காத்திருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான தினம்தான், அதி அற்புதமான கிழமைகளை தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரும். வியாழக்கிழமையை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய குபேர சம்பத்து தரக்கூடிய தெய்வம் பொதுவாக மகாலட்சுமி வழிபாடும் செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்கும். அந்த மகாலட்சுமியை எப்படி வழிபடணும்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக உங்கள் வீடுகளிலேயே வழிபடலாம். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி அந்த நேரத்தில் உங்க வீட்டில் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமியை வழிபட்டு பாருங்க, அந்த நேரம் அற்புதமான நேரம். உங்கள் காரியங்கள் கண்டிப்பாக பலிக்கும், செய்து பாருங்கள். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு இதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸிலிருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.